ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டிஷ் பார்க்கலாம். என்னென்னா கத்திரிக்காய் மோஜோ. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். கத்திரிக்காவை பொடி பொடியாக நறுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் நம்ம சாட்டே பண்ணியிருக்கணும். மஞ்சப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி அலம்பி மஞ்சப்பொடி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா கையால் பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி பூண்டு இது பண்ணிக்கணும். வானலில் எண்ணெய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ரெண்டு சைடும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். அப்போ தான் நம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இது நம்ம சாப்பிட்டுக்கு இல்லை தோசைக்கு எதுக்கு வேணாலும் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ரீலங்கன் டிஷ்ஷு. நான் ஒரு டிவியில் பார்த்து தான் இது பண்ணேன். சூப்பராக இருக்குது, செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம் வதக்கிட்டதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து பொரித்து எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் போட்டுக்கணும். எல்லாமே அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் நல்லா வெந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். நான் கருவேப்பிலை ஒரு சின்ன இது பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை நல்லா இது பண்ணிட்டேன். சிம்மில் அது ரொம்ப வெடிக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ஃபஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் இப்போ கத்திரிக்காயோட மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாமே திருப்பி போட்டுட்டு கத்திரிக்காவை நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிஷ்ஷுக்கு போகிறோம். இஞ்சி பூண்டு மிக்சியில் அரைச்சது இஞ்சி பூண்டு ப்ளஸ் மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவும் போட்டு மிக்ஸ் பண்ணி திருப்பி வானலில் போட்டு வதக்கினா நம்மளோட ஸ்பெஷல் கத்திரிக்காய் மோஜோ ரெடி. இப்போ நம்ம டிஷ்ஷு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஃபஸ்ட்டு இந்த எல்லாமே கொஞ்சம் காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுறேன். இல்லை நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். லைட்டாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனால் தான் நம்ம போடுற அந்த கத்திரிக்காயோட ஸ்டஃப்பு போய் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் இது முடித்ததுக்கப்புறம் கத்திரிக்காவை போடணும். ஆல்ரெடி போட்டு வச்சிடணும். இப்போ நம்ம ஃபைனலாக காரம், உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டேன். இதுக்கும் மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வானலில் ஆல்ரெடி வச்சுருக்கோம். இது எல்லாமே போட்டு வதக்கணும். கத்திரிக்காய் போட்டு வதக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடணும். சிம்மில் வச்சா நம்ம ஸ்ரீலங்கன் டிஷ் ரெடி. ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், செஞ்சு சாப்பிடுங்க.